மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் நாள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளும் கொடுமுடிகளும் அவர் அருகே உரியன. கடலும் அவருடையதே, அவர் அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாயவன் விழிகளில் ஒளியுமில்லை. நாயகன் வதனத்தில் களையுமில்லை. நாயகன் வதனத்தில் களையுமில்லை. தேவனுடலில் உறுதியில்லை. போகின்றார் போகின்றார் சிலுவை சுமந்து போகின்றார். சிலுவை சுமந்து போகின்றார் போகின்றார் போகின்றார். ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தரலும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்குரியவராயிருப்பதால் உம்மிரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உம் திருமுன் நீதிமான் இல்லை. என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவைகளைப் போல்
எனவே என்னுள்ளே என் மனம் முடுங்கி போயிற்று, என்னுள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கிறேன், உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கிறேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், இல்லையெனில் படுகொலை செல்வோரில் ஒருவராகி விடுவேன். உமது பிறன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஜெருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஜெருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் பேட்டினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஜெருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள், நம் கடவுளை ஜால் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார், நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலை கூட்டி சேர்க்கின்றார், உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள், நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார், பூவுலகின் மீது மழையை பொழிகின்றார்,
மலைகளில் புல்லை முளைக்க செய்கின்றார். கால்நடைகளுக்கும் கரியும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இதை கொடுக்கின்றார். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை, வீரனின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. தமக்கு அன்றி நடந்த நம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். இன்றைய 23வது நாள் இறைவார்த்தைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேய்களை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவர் பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அருள் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனையை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாகி போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகின்றேன் என்கின்றீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரியணைகளை காக்குமாறு அவருடைய உடைமைகளை பாதுகாப்பதாகவே இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பற்றி கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் தமத்திருத்துவமாக இருக்கிறார். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், ஆனால் சமத்துவமாக இருக்கிறார். அதுதான் இந்த நற்செய்தி நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பல்வேறு பிரிவினைகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிரிவினைகளை களைந்து தமத்திருத்துவமாக சமத்துவ சமுதாயமாக வாழ்வதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதற்கு கடவுள் மீது நாம் நம்புகிற தமத்திருத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த மனிதர் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்கிறாரோ அந்த மனிதர் சமத்துவமாக வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறார். எந்த மனிதர் கடவுள் நம்பிக்கை அற்றவராக இருக்கிறாரோ அவர் கடவுளுடைய சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அனைவருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு நமக்கு சமத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒன்று. இந்த திருமுழுக்கு எப்படி தந்தையாகிய கடவுள், மகன், தூய் ஆவி சமத்துவமாக வாழ்கிறார்களோ அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு வாழ்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையாக சமத்துவமாக வாழக்கூடிய அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதனை முழுமையாக ஏற்று நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் சமத்துவ சகோதர சகோதரிகளாக வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு சிலுவையில் இறைந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி கூறி நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக.
தலைவராகிய மீட்பரே, உமது வாழ்வையே எமக்கு பாடமாக்கி உமது பாடுகளால் எம்மை புதுப்பித்தருளும். எங்களை பாவ வழிகளில் வளர விடாதேயும். ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. தந்தையாகிய கடவுள் தமக்கென மக்களை தெரிந்து கொண்டார். அவர்களோ அழிவுக்குரிய வித்திலிருந்து பிறவாமல் முடிவில்லா வார்த்தைகளால் மீண்டும் பிறந்தவர்கள். அவரது திருப்பெயரை போற்றி நாம் அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. செபிப்போமாக. அருட்பெரும் ஜோதியே இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டோர் சிறப்புடன் மேற்கொண்ட உடல் உறுத்தலால் ஆன்ம நலம் அடைந்து பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றோம்.